எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரம் நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 310வது பக்கம். அதில் 2 வசனங்களை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். 2 வசனங்களை 15ஆம் வசனமும் 16வது வசனத்தையும் நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ரொம்ப அருமையா வாசிக்கிறீங்க. நான் என் சத்தம் மட்டும் தான் ரொம்ப மெதுவாக கேட்குதுன்னு நினச்சா உங்கள் சத்தமும் எனக்கு மெதுவாக கேட்குது. ஒரு விஷயம் கூட இந்த 15ஆம் வசனத்தை நம்ம இணைந்து வாசிச்சிரோமோ. 15 இன்னும் பைபிள் திறக்காதவங்க கூட நீங்கள் திறந்துக்கோங்க. பிள்ளைங்களாம் ரொம்ப அருமையாக பைபிளை மூடி வச்சுருக்கீங்களே, ரொம்ப சூப்பராக மூடி வச்சுருக்கீங்க. நல்லா இருக்கு உங்கள் பைபிள், ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஆவியானவர் நம்மோடு இந்த பகல் நேரத்தில் பேசுவாராக. இந்த 15ஆம் வசனத்தில் கவனித்தில்லானால் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு. இதனால் ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தையின் சாராம்சம், செய்தியின் சாராம்சம், இழந்து போகாதே, இழந்து போகாதே, இழந்து போகாதே. 3 நபரை நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். இந்த வசனங்களின் அடிப்படையிலே இழந்தவர்கள் 3 பேரை நாம் பார்க்க போகிறோம். இழந்து போகாதே, இதுதான் செய்தியுடைய தலைப்பு. இழந்து போகாதே, இழந்து போகாதே. கர்த்தர் நம்மோடு பேசுவார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே ரொம்ப அருமையான வசனம் இருக்கு. ஏசப்பா சொல்றாங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை கவனிங்கள். யோவான் 6:39. யோவான் 6:39 வாசிங்க, எடுத்தவங்க. யோவான் 6:39. என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கு. அவர் எனக்கு தந்தவைகளில், அந்த வாக்கியத்தை பாருங்க, தந்தவை, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல். ஏசப்பா அதை குறித்து சொல்றாங்க, எனக்கு தந்தவைகளில் நான் ஒன்றை கூட இழந்து போகல, இழந்து போகல. இன்னொரு வசனத்தையும் கவனிப்போம். யோவான் 18:9. யோவான் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் ஒரு விஷயம் கூட நீங்க யாராவது வாசிங்க. யோவான் 18:9. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி இருந்தது. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. இயேசு சொல்றாங்க, எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும், எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை. என்ன அருமையான பகுதி இயேசுவின் வாழ்க்கை. தந்தவைகளையும் இழக்கல, தந்தவர்களையும் இழக்கவில்லை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கொடுக்கிற ஆலோசனை, இழந்து போகாதே. நாம் பல இழப்புகள் வழியா நம்ம சென்றிருக்கலாம். பொருளாதார இழப்பு வழியா நம்ம போயிருக்கலாம். நம்முடைய உடைமைகளை நம்ம இழந்திருக்கலாம். பலர் இழந்திருந்தாங்க. இல்லை, கஷ்டத்தின் நிமித்தமாக, கடனின் நிமித்தமாக, சில விபத்துகள் நிமித்தமாக பொருள் இழந்தவர்கள், வீட்டை இழந்தவர்கள், இப்படி பல இழப்புகள் வழியாக போனாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கு ஆவிக்குரிய காரியத்தை நாம் தியானிக்க தேவன் கிருபை தரட்டும். இழந்து போகாதே, இழந்து போகாதே, இழந்து போகாதே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஃபாதர் ஐயாவுடைய பாடல், பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. அழைத்தலைப்பில் நிறைத்திருந்தால் அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ளலாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அனுதினமும் நடத்தி செல்வார். சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா.
காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்து. சேர்ந்து பாடும், கைத்தட்டி பாடுவோம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களா நண்பர்களை சம்பாதித்துக் கொள். அழிந்து போகும் உலக பொருட்களா நண்பர்களை சம்பாதித்துக் கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வார்கள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் அபிஷேகத்தை காத்து கொள்ளலாம். பாடுவோம். அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் அபிஷேகத்தை காத்து கொள்ளலாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அனுதினமும் நடத்தி செல்வாரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அனுதினமும் நடத்தி செல்வார். அந்த வரிகளை மறுபடி பாடும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அனுதினமும் நடத்தி செல்வாரே. காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெருமை என்ற வலையில் விழாதே, அது சிறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மூழ்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே மூழ்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள்வேன். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை. அப்படி கைத்தட்டி அந்நிய பாஷையில பேசுவோம். நல்ல யுத்த பாஷைகளை பேசுங்க. அப்படியே யுத்த பாஷைகளை பேசும்போது பிசாசுக்கு விரோதமாய் அம்பு விடுகிறதை போல, பிசாசுக்கு எதிராக ஈட்டிகளை சொருவுகிறது போல, பிசாசுக்கு எதிராக ஆயுதங்களை எறிவது போல, அந்நிய பாஷையில பேசுங்க. ரட்டுன் தொண்டோத்தின் டெத்தெல்லாம் ஒரு ஹந்தோனா மௌராபா ரிதுனா சுத்தோ ரொமந்தியம் துரமியம் பிமிமா ஹுன் டொலோக்கியம்தே ரிதுன் சிமென்டோ லுமௌனே ஹஸிமியா துலமா ஹஸேகே ரிட்டெனே டென்டென் தலஹந்தோட பௌடா ரிட்டுடா ஷப்துடா மலஹந்தனாரா ரிட்டனந்தியந்தனமல ரியந்தனமலபா. இழந்த சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். இழந்த சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ரு கமோர ஹந்தோரோ ஷேகே மரதலபரா ரிகட்டதர மஹந்தல ரேகமஹ ரு கமௌரியம் தோரோ ஷியப்துரமானி அந்தனா ரிட்டனரியந்தடபராக்கி அந்தரபலஹந்தரே ஷேபினியந்தனமலகரபா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோடு இந்த பகல் நேரத்தில் பேசும் ஆவியானவரே, எங்களை விட்டு கொடுக்கிறோம். இழந்து போகாதே என்ற செய்தியை கர்த்தர் பேசும்படிக்கு அனுமதி கொடுக்கிறீரே. என்னோடும் எங்களோடும் சபையோடும் பேசி நாங்கள் எதை இழந்து போகக்கூடாது என்பதை எங்களோடு பேசும். ஒருவேளை சிலவற்றை இழந்திருப்போமானால் அதையும் எங்களுக்கு உணர்த்தி அருளும். இழந்த பலத்தை, இழந்த ஆவிக்குரியத்தை மறுபடியும் நாங்கள் புதுப்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு வயசு கூட இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. ஒரு மிருகத்துடைய பிக்சர் போடுவாங்க பாருங்க, எடுத்துக்கலாம். எருமீன் அங்கே இருக்கா? சரி, எருமீன் என்ற ஒரு மிருகம் இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும், அது க்யூட்டாக இருக்கும். அது வெள்ளையாகவும் இருக்கும், சில இது கொஞ்சம் கலர் பூனை மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். அதில் உள்ள ஒரு அமிலம் மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப விலை. இன்னொரு இடத்துல அதை குறித்து நான் இன்றைக்கி வாசித்தேன். அந்த எருமீன் என்கிற அந்த இதுதான் அதில் ஸ்க்ரீனில் போடுறாங்க பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனுடைய தோல் பயன்படுத்துவாங்க. அதனால் வேட்டையாளர்கள் இதை பார்த்தா விடமாட்டாங்க, வேட்டையாடுவாங்க. ஆனால் இது எங்கே இருக்கும் அப்படின்னா, மர குன்றுகளுக்குள்ளே, மர குகைக்குள்ளே, பாறை இடுக்குகளுக்குள்ளே, ஒரு சின்ன குகைக்குள்ளே போய் வாழுகிற இந்த மிருகம் இதை வேட்டையாடுவாங்க. இது ரொம்ப சுத்தமான மிருகம், ரொம்ப சுத்தமாக இருக்கும், அசுத்தத்தை விரும்பாது. ஒருவேளை அது மேலே ஏதாவது அசுத்த ஒட்டினாலும் அதை தன்னுடைய வேலையாக முதலாவது அதை சுத்தமாக்குறது தான், க்ளீன் பண்ணுறது தான் அதோடைய வேலை. ஆனால் வேட்டையாடர்கள் இதை வேட்டையாடுறதுக்கு தந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. எப்படிப்பட்ட தந்திரம் என்றால், இது வசிக்கிற குகையோ மர குன்றோ இல்லை பாறை இடுக்குகளோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அசுத்தமாக்குவாங்களாம். ரொம்ப சேராக்கி வித்தியாசமான விதங்களை ரொம்ப அசுத்தமாக்கி போடுவாங்க. இப்போ வேட்டையாடுறவங்க அங்கேருந்து வேட்டையாடுவாங்க. ஆனால் என் மேலே அம்பு பாயுது, ஈட்டியை தூக்கி எறிகிறானே, வேட்டை நாயை துரத்துவாங்களாம். வேட்டை நாயை அனுப்பி வேட்டையாடுவாங்க. அப்போ அது கடிக்க போகிற நேரத்தில் கூட தன் உயிருக்கு பயந்து அந்த கூண்டுக்குள்ளே, குகைக்குள்ளே, மர இடுக்குகளுக்குள்ளே, பாறை இடுக்குகளுக்குள்ளே தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஓடாதான். அது நினைச்சா ஒரு செகண்ட் உள்ள சாடி உள்ள போயாச்சுன்னா அம்பு மேலே பாயாது. ஆனால் இந்த மிருகத்தோட எண்ணம் எது தெரியுமா? நான் குகைக்குள்ள, அந்த குன்றுக்குள்ள, மர இடுக்குக்குள்ள ஓடி போய் தப்பிச்சேன்னா என் கால் இந்த சகதிக்குள்ள, சேருக்குள்ள மாட்டிரும், அசுத்தமாய் விடுவேன் என்ற எண்ணம் அதுக்கு இருக்கு. நான் அசுத்தமாயிடக்கூடாது, நான் இங்கேயே ரத்தம் சிந்தி செத்தாலும் பரவாயில்ல, என் உடம்புல அசுத்தமே படக்கூடாது என்று அது அப்படியே நிற்கும். வேட்டையாளர்கள் மிக எளிதாக அதை வேட்டையாடுவார்கள். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ள போயிடலாம், காத்துக்கிடலாம். ஆனால் அது தன் ஜீவனை கூட ஒப்பு கொடுக்கும் வழியே, ஆனால் அது தன்னுடைய மேலே ஒரு அசுத்தத்தை கூட படுவதற்கு இடம் கொடுப்பதே இல்லை. பாவத்தை வெறுக்கிற, பாவத்தை மேற்கொள்ளுகிற அனுபவம் சாதாரணமானதல்ல. அதை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 12:4, எபிரேயர் 12:4, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அது சேத்துல விழுந்துடக்கூடாதுன்னு ரத்தம் சிந்தி சாகுது. என் மேல பாவம் படக்கூடாது, கரப்படக்கூடாது, சேரப்படக்கூடாதுன்னு ரத்தம் சிந்தி சாகுது. ஆவியானவர் இந்த ஆக்கியோன் மூலமா எழுதுகிறார், நீங்கள் பாவத்துக்கு எதிராக இரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் போராடவில்லையே. இந்த எருமீன் அசுத்தம் தன் மேல் படக்கூடாது என்று தன்னை காத்து கொண்டது. தன் பரிசுத்தத்தை, தன் சுத்தத்தை இழக்கவில்லை. தன் ஜீவனை இழந்தது ஒழிய தன் சுத்தத்தை இழக்கவில்லை. இந்த பூமியிலே நாம் நம்முடைய பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கான்ஸ்டன்டான பரிசுத்தம், தொடர்நிலையில் இருக்கிற பரிசுத்தம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்துக்கு நேரம் நம்முடைய சிந்தையை திருப்புவோம். நாம் செய்திக்காக எடுத்த வசனம் எபிரேயர் 12:15-16. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவனும் வேசிக்கலனாகும், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரப்பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போலும் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நான் இந்த வசனத்தின் கீழ் பகுதியிலிருந்து மேல் நோக்கி போக விரும்புகிறேன். அதாவது 16ஆம் வசனத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். 3 நபர்களை இங்கிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம்.
இழந்து போன 3 பேர், இழப்பை தனக்குள் ஏற்படுத்தின 3 பேர், இழப்புக்காக ஒப்பு கொடுத்த நபர்கள் யார்? 16ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதி யாரை பற்றி சொல்லுகிறது? ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல. முதலாவது பாகத்தை இழந்த ஏசா, ஸ்தானத்தை இழந்த, தனக்குள்ள பொசிஷனை இழந்த, தன் நிலத்தை இழந்த, தன் சேஷ்ட புத்திரத்தை இழந்த ஏசா. இரண்டாவது நாம் யாரை பற்றி இங்கே தியானிக்கலாம் என்றால், அதே வசனத்தினுடைய முதல் வரி, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும். இதை நாம் யாரை பற்றி தியானிக்கலாம் என்றால், சிம்சோன். சிம்சோன் பிரதிஷ்டையை இழந்த சிம்சோன், பாகத்தை இழந்த ஏசா, பிரதிஷ்டையை இழந்த சிம்சோன். அதுக்கு முந்தின வசனம் 15ஆம் வசனம் யாரை பற்றி சொல்லுகிறது? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இது சவுலை குறித்து நாம் தியானிக்க முடியும். சவுல் ராஜா, இஸ்ரவேலுடைய முதலாவது ராஜா, தாவீதுக்கு விரோதமாக எழும்பின ராஜா, கசப்பான வேர் முளைத்து எழும்பின ராஜா. கசப்பு தாவீதின் சவுலின் இருதயத்தில் வந்தது. ஆகவே காய்மகாரமா பகைத்துட்டே இருந்தாரு தாவீதை. கசப்பான வேர் அவருக்குள்ள முளைத்தெழும்பியதனால் கிருபையை இழந்தார் சவுல். கிருபை இழந்ததாக வேதத்தில் சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பாகத்தை, சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்த ஏசா. இரண்டாவது பிரதிஷ்டையை இழந்த சிம்சோன். மூன்றாவது கிருபையை இழந்த சவுல். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நமக்குள் தேவன் கொடுத்த சேஷ்டபுத்திரமாகிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அபிஷேகம், ரட்சிப்பு, வரங்கள் இருக்கிறதா? இழந்து விட்டோமா? தாவீது சொல்றார், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், நிலைவரமான ஆவியினை தாங்கும்படி செய்யும், உற்சாகமான ஆவின்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியினை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும். பாவம் செய்த போது தான் இழப்புக்குள் போய்விட்டேன் என்று கதறிக்கொண்டு தான் இந்த 51ஆம் சங்கீதத்தை ஒரு ஜெபமா, பாவ மன்னிப்பின் அறிக்கையின் ஜெபமா சொல்றாரு. அதுல ஆவியை குறித்து சொல்றார். உற்சாகமான ஆவி, நிலைவரமான ஆவி, பரிசுத்த ஆவி, உம்முடைய ஆவியினை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும். முதலாவது ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான். சேஷ்ட புத்திர பாகம் மிகுந்த மேன்மையானது, மேன்மைக்குரியது. சேஷ்டன் அப்படின்னா முதல் என்ற அர்த்தம், முதன்மை என்ற அர்த்தம். மூத்த குமாரனுக்காக 2 பங்கு பிரிக்கும் போது எல்லாருக்கும் 1 ஆனால் மூத்த குமாரனுக்கு 2 சேஷ்ட புத்திரம், புத்திர பாகம். இது ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஏசா, யாக்கோபு, இதுல ஏசாவுக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா. ஏன்னா அவன் சேஷ்ட புத்திரன். இது மேன்மையான ஒன்று, இது கனத்துக்குரிய ஒன்று, இது தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. சேஷ்ட புத்திரம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, நியாய பிரமாணத்தில் உள்ளது, தேவனுடைய வாக்கின்படி உள்ளது. இது மூத்த குமாரனுக்காக. ஆனால் ஒரு அற்ப பசிக்காக, கொஞ்சம் கூழுக்காக, கண்ணில் பார்த்த, மூக்கள் நுகர்ந்த, வயிறு துடித்த ஒரு கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தவன். பலர் பல காரியத்தை இழந்தார்கள். அற்பமான சின்ன காரியத்திற்காக தன் சொத்துக்களை இழந்தவர்கள் உண்டு. சின்ன காரியத்திற்காக ஞானமற்று போய், ஞானம் இல்லாமல் யோசித்து தன் பொருட்களை இழந்தவர்கள் உண்டு. முடிந்த பின்பதாக ஐயோ இழந்துட்டேனே. பல மூத்தவரிடத்தில் கேட்டு பார்த்தால், அவரிடத்துல பேட்டி கேட்டால் சொல்லுவார்கள், ஐயா இப்போ இந்த இடம் வாங்கி போட்டான, அப்போ 100 ரூபா மதிப்பு மிக கம்மி,
இப்போ வாங்கி போட்டுக்கலாம்லண்ணே, இருந்துச்சு ஒரு காரியத்துக்கு விற்றுவிட்டேன், இருந்தது இப்போ இருந்துச்சுன்னா கோடிக்கணக்கான மதிப்பு இருந்திருக்கும். சிலருடைய மூதாதையர்கள் முற்பிதாக்கள் அப்படி சில மிஸ்டேக் பண்ணதுனால தலைமுறைகளுக்கு அவங்களுக்கு சொத்துக்கள் பாகங்கள் இல்லாமல் போய்விட்டது. இப்போ வாங்கினாலும் பயங்கர கஷ்டமாக இருக்கு இல்லை? பலர் தன்னுடைய அறியாமையினால் இழந்து விட்டார்கள் பாகங்களை. இங்க ஏசாவை குறித்து பார்க்கிறோம். இந்த சேஷ்ட புத்திரத்தை குறித்து நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 21:17. உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனியுங்கள். எடுத்துட்டீங்களா? எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை. உபாகமம் 21:17. வெறுக்கப்பட்ட இடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆசைகளை எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். சேஷ்டபுத்திரனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்கு. சேஷ்டபுத்திரனுக்கு 2 பங்கு அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது, தகப்பனுடைய முதற் பலன். அப்ப மூத்த குமாரன் அவனுக்கு 2 பங்கு. அவன் சேஷ்டபுத்திரன், தேவனால் கனப்படுத்தப்படுகிறவன். இப்போ பிரமாணத்தின்படி, இந்த விதிகளின்படி, நியாயத்தின்படி சிலருக்கு சேஷ்ட புத்திர பாகம் இருந்தது. ஆனாலும் சில சேஷ்ட புத்திர பாகத்தையும் ஸ்தானத்தையும் இழந்தார்கள். எப்ராஹிம் 2வது குழந்தை. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்னா, எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரன். ஒருவேளை நீங்க வீட்டில் கடைசி ஆளா இருக்கலாம். என் வீட்டில் நான் 2வது ஆள், போங்க என் மனைவி 5வது ஆள், என் மாப்பிள்ளை 8வது ஆள். அவரை எப்படி சேஷ்ட புத்திரன் சொல்லலாம்? குடும்பத்தில் அவர் கனிஷ்ட புத்திரனா கடைசி ஆள் இருக்கலாம். ஆனால் தேவன் பார்வையில் நான், ஐயா பாஸ் 4 பேர் இருக்காங்களே, உங்களை சொல்றீங்களே, எபியும் தான், நாம் எல்லாரும் சேஷ்ட புத்திரர்கள். ஆமென். தேவன் அப்படித்தான் கனம் பண்றார். நம்மை ஆண்டவர் சேஷ்ட புத்திரனா வச்சிருக்கிறார். எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரன் சொல்றார். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். சேஷ்ட புத்திரத்தை நமக்கு அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பிள்ளைகளாய் அங்கீகரித்திருக்கிறார். ஏசாவை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 முதல் கவனித்து பாருங்கள். ஆதியாகமம் 25:29 முதல் கவனித்து பார்த்தால், ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அவன் சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, அந்த சிவப்பான கூழிலே சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனால் அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். சீட்டு விளையாட்டுக்காக நிலத்தை விற்றவர்கள் உண்டு, சீட்டு விளையாட்டுக்காக நகைகளை விற்றவர்கள் உண்டு, சீட்டு விளையாட்டுக்காக வீட்டை அட வச்சவர்கள் உண்டு. இப்படி பல காரியத்திற்காக, மதுவுக்காக, இச்சைக்காக, பல பாவத்திற்காக, சில பண ஆசை பிடித்து தன்னுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் இழந்தவர்கள் தேசத்தில் ஏராளம். திகைக்கிறார்கள், பிச்சை எடுக்கிறார்கள். இப்பொழுது அப்படி ஒருவனாகத்தான் இவன் மாறினான். கூழ்வன்மா எங்க இந்த கூழுக்கும் வேட்டையாடி வர்றாருல, ஒரு மிருகத்தை வேட்டையாட்டு வர்றாங்க பாருங்க. ஏசா நினைச்சு பாருங்க, ஒரு மிருகத்தை, ஒரு முயலை வேட்டையாட்டு வர்றாரு. முயலையும் ஒரு கப்பு கூழ், 2ல எது மதிப்பு அதிகம்? தான் இன்னும் கஷ்டப்பட்டு பிடிச்சா கூட அதை விட பெரிய மிருகத்தை பிடிக்கலாம். ஆனால் இளைத்திருக்கும் போது ஒரு கப்பு கூழுக்காக, ஒரு சொம்பு கூழுக்காக தன் பாகத்தையே இழந்தவன். கர்த்தர் அதை குறித்து வருத்தப்பட்டார். என்ன வருத்தப்பட்டார் தெரியுமா? என்னங்க அவன் பசி, வேற வழி இல்லை, கடைசியில் சொத்தையை விற்று சாப்பிட்ற மாதிரி மாறி போச்சு, இது நல்லது தானே, வேற வழி இல்லையேன்னு நினைக்கலாம். ஆனால் God was so sorry about this. He was so sad about this. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். 32ஆம் வசனம், அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு?
முதலாவது, ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தின் மதிப்பு தெரியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற மதிப்பு நமக்கு தெரிய வேண்டும். நாம் சேஷ்ட புத்திரர்கள், நாம் தேவனுடைய பிள்ளை. இது என்னத்திற்கு என்ற வாக்கியம் மதிப்பு தெரியாதவன், நிலத்தின் மதிப்பு தெரியாதவன், சேஷ்ட புத்திர பாகத்தின் மதிப்பு தெரியாதவன், சொத்துக்களின் மதிப்பு தெரியாதவன், இளையகுமாரனை போல எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு, செலவழிப்பா, அதை எதுக்கு எல்லாத்தையும் செலவழிக்கிற? அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாவற்றையும் யார் செலவழிக்க சொன்னா? பிள்ளைகள் இருக்கிறார்கள், எதிர்காலம் இருக்கிறது. அவன் இது என்னத்திற்கு, எனக்கு என்னத்திற்கு, எனக்கு என்னத்திற்கு? தேவன் கொடுத்த வரம், தேவன் கொடுத்த அபிஷேகம் எனக்கு என்னத்திற்கு என்று பேசுவதற்கல்ல. தேவன் எனக்கு கொடுத்த அபிஷேகம், தாளந்துகள், வல்லமைகள், கிருபைகள் எனக்கு என்னத்திற்கு என்று பேச அல்ல. கர்த்தர் கொடுத்ததற்கு நோக்கம் இருக்கு, கர்த்தர் கொடுத்ததற்கு தீர்மானம் இருக்கு, கர்த்தர் கொடுத்ததற்கு ஏதோ பெரிய திட்டம் பின்னணியில் இருக்கிறது. உங்களுக்கு கொடுத்த தாளந்து, உங்களுக்கு கொடுத்த வரங்கள், அபிஷேகங்கள் தேவன் ஏதோ நோக்கத்துக்காக கொடுத்திருக்கிறார். மதிப்பு தெரியாதவன் ஏசா. He was not knowing the value of. இத குறிச்சு வேல்யூ, மதிப்பே தெரியல, மதிப்பு தெரியல. விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தெரியுமா? புத்திர சுவிகாரத்தின் ஆவி, சன்ஷிப், the spirit of sonship, அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தின் ஆவி. நாம் அடிமைகளின் பிள்ளைகளா இருந்தோம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன், ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நாம் அடிமைகளா இருந்தோம், அடிமைத்தனத்தின் பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் நம்மை முன்குறித்தாரே, அவர் முதற் பிள்ளையா மாத்தினாரே, முதற்படனா மாத்தினாரே, சேஷ்ட புத்திரமா நம்மை மாற்றினாரே. மதிப்பு தெரியலையே, மதிப்பு தெரியலையே. இந்த ஏசாவுக்கு மதிப்பு தெரியல. இதனுடைய மதிப்பை சாதாரணமான ஒரு 10 ரூபா கூழுக்கு எடை போட்டுட்டான். சொத்து 1 கோடி, 10 ரூபா கூழுக்கு முழு 1 கோடி சொத்தை வித்தா எப்படி இருக்கும்? கம்பங்கூழ், கேப்பங்கூழ் விற்கிறாங்க 10 ரூபா, 15 ரூபா. சாப்பாடுக்கே வழி இல்லைன்னு உடனே, ஐயா அந்த பத்திரத்தை பிடிச்சிக்கோங்க, 25 சென்ட் வச்சுக்கோங்க, கூழு கொடுங்க. அப்படி யாராவது போய் கேட்டாங்கன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க நிலைமை எப்படிப்பட்டது யோசித்து பாருங்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு கூழுக்காக, அற்ப இச்சைக்காக, அற்ப ஆடம்பரத்துக்காக, அற்ப காரியத்திற்காக தன் சொத்துக்களையும் சுகங்களையும் பாகத்தையும் இழந்து போனவர்கள். தாவீது தன் சொந்த காரியத்திற்காக அவன் ரட்சிப்பை இழந்தவன், அபிஷேகத்தை இழந்தவன், பரிசுத்தத்தை இழந்தவன். அதுக்கப்புறம் தான் துடிக்கிறாரு, 51ஆம் சங்கத்தில் கதறாரு. இந்த உலகத்தின் சில காரியத்திற்காக அபிஷேகத்தை இழந்திருக்கலாம். சேஷ்ட புத்திரம் என்ன சொல்லுகிறது? அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அபிஷேகத்தை இழந்து விட்டோமோ? நீங்கள் பெற்ற அபிஷேகம் எங்கே? நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற்ற அந்த அபிஷேகம் எங்கே? ஆவி எங்கே? ஆவி அவித்து விட்டோமோ? ஆவியை இழந்து விட்டோமோ? ஆவியை விட்டு விட்டோமோ? தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவி சவுலிடத்தில் இருந்தது, அந்த ஆவி எடுக்கப்பட்டது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சீலோவில் இருந்துச்சு, ஆனால் விட்டு விலகினது. விலகினது. கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எனக்கு நம்பி என்ன பிள்ளையா ஏற்று எனக்கு கொடுத்த அபிஷேகம், எனக்கு கொடுத்த அந்த புத்திர சுவிகாரம் எனக்கு இருக்கா? இல்ல நான் பிசாசின் பிள்ளையா இருக்கிறேனா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேனா? கீழ்ப்பகுதியில் நாம் பார்ப்போம். அடுத்து 33ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். விற்று போட்டான். சேஷ்ட புத்திர பாகம் விற்று போடுவதற்கல்ல, விற்று போடுவதற்கல்ல. அது ஒரு கொஞ்சம் கூழுக்காக, கொஞ்சம் களைத்து போயிருந்தார், வேட்டை அடித்து வந்தார், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அந்த களைப்பு போறதுக்காக தன் சொந்த சகோதரன் அவன்கிட்ட கேட்டா தரமாட்டாரா? இது நிமித்தமாக இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இழப்புகளை ஏற்படுத்தினார்கள்.
அந்த 33ஆம் வசனத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆணையிட்டு கொடு என்றான். இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு. கொஞ்சம் எதிர்காலத்தை குறித்து யோசனை இல்லாதவன் தான் ஏசா. முதலாவது, சேஷ்டபுத்திர பாகத்தின் மதிப்பு தெரியாதவன். வேல்யூ தெரியல. கர்த்தர் நமக்கு கிருபையா பெரிய நிலத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நிர்ணயித்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் நம்ம கையில் தருவார். அதுக்காக அப்போ இதை வித்துருவீங்களா பாஸ்டர்? இல்லை. கிடைக்குமா ஊருக்குள்ளே? 55 ஆண்டுகள் இருக்கே, இங்கே ஒரு சென்டரா இருக்காதா? அந்த நிலம் என்று நான் இதை வித்து விட்டு போனால், பல பழமொழிகளை சொல்லுவாங்க. வசதியான ரோடு, நல்ல ஆட்கள் மத்தியில் இடம், ஊருக்குள்ள பக்கத்தில் எல்லா இடமும் கடைகள்லாம் இருக்கு. ஆனால் இதை விட்டுட்டு நான் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இந்த நிலைமையில் இருக்கு. எதிர்காலத்தை யோசிக்காதவன். எனக்கு பிள்ளைகள் வரும், என் பிள்ளைக்கு மூத்தகுமார் நான் சேஷ்ட புத்திரத்தை கொடுக்கணும். ரெண்டாவது, அவன் எதிர்காலத்தை யோசிக்காததினால் அவன் பாகத்தை இழந்தான். ஐயா, எல்லாருக்கும் எதிர்காலம் இருக்கம்மா. எல்லாருக்கும் எதிர்காலம் இருக்கு. They have great future. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். கர்த்தர் நமக்கு ஏற்ற காலம், எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், குறித்த காலம் வச்சிருக்கிறார், நிர்ணயித்த காலம் வைத்திருக்கிறார். நாம் அப்படி இருந்தவன் நம்ம இருக்க போவது இல்லை. ஏன் அபிஷேகத்தை தொலைக்கணும்? அபிஷேகத்தை விருத்தி அடைய செய்யணும், விசுவாசத்தை விருத்தி அடைய செய்யணும். நாம் அதை தொலைத்ததினால், இழந்ததினால் எதிர்காலத்தின் தரிசனம் முடங்கப்படுகிறது. ஏசாவே, உனக்கு திருமணமாகும், பிள்ளைகள் வருவார்கள், பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கணுமே, உன் பிள்ளைகளுக்கு வைக்கணுமே. அது போல ஆடு மாக்கள் சொத்துக்களை வந்துச்சு. நான் இந்த பகுதியை பேச விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வச்சிட்டு போறான். நல்லவனா இருந்தால் தன் பிள்ளைக்கு ஆஸ்தியை வைப்பான். அதில் பொதுவாக இதை குறித்து பேசும்போது சேர்த்து வைக்கிறது, சேர்த்து வைக்காது இருப்பது, நான் கொஞ்சம் பேலன்ஸாக பேச நான் எப்பொழுதும் பிரியப்படுவேன். ஒரு பக்கத்தில் சேர்த்து வைக்கக்கூடாது என்றெல்லாம் பேசி கொண்டிருப்பார்கள், ஒரு பக்கத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று இல்லை. சமயத்துக்கு ஏற்றது போல் சேகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இயேசு மீதியான துணிக்கைகளை சேதமாகாதபடிக்கு சேர்த்து வச்சார்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் உண்ணாமல், குடிக்காமல், அனுபவிக்காமல் சேர்த்து வைக்கிறது கஞ்சத்திலும் மோசமான கஞ்சத்தன்மை. அப்படியும் இல்லை. நீங்கள் அனுபவிங்க, நீங்கள் வாழுங்க, சம்பூர்ணமாக பயன்படுத்துங்க. அதே சமயத்தில் தலைமுறையும் கரிசனையில் வைக்கணும். தலைமுறை, ஹேவ் சம்திங் ஃபார் யுவர் ஜெனரேஷன். தலைமுறைக்காக சேர்த்து வைக்க பழகுங்கள். அது முக்கியம். அப்போ தலைமுறையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து யோசிக்காமல், எதிர்காலத்தை குறித்து திட்டம் பண்ணாமல் ஒரு கூழுக்காக இப்பொழுது உள்ளதை இழந்து போனவன். மதிப்பு தெரியாததனால் இழந்து போனான். இரண்டாவதாக, எதிர்காலத்தை குறித்த யோசனை இல்லாதனால் இழந்து போனான். மூன்றாவது, அந்த வசனத்தின் கீழ் பகுதி பாருங்க, கடைசி வசனம் 34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயச்சங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். மூன்றாவது, தன் பாகத்தை அலட்சியம் பண்ணினவன். அபிஷேகத்தை, ரட்சிப்பை அலட்சியம் பண்ண நம் இருதயம் தீர்மானிக்க கூடாது. தேவன் எவ்வளவு வேதனைப்பட்டார். தேவனால் நிர்ணயிக்கப்பட்டது சேஷ்ட புத்திரம், இந்த சேஷ்ட புத்திர பாகம். ஆனால் இதை ஒரு கூழுக்காக விற்று போட்டான். மதிப்பு தெரியாமல், எதிர்கால யோசனை இல்லாமல் அலட்சியம் பண்ணினான். இது நியமனம் கொடுத்த கர்த்தரை அலட்சியம் பண்ணுவதை போல். என்னை கனம் பண்றவங்க நான் கனம் பண்ணுவேனே, அசட்டை பண்றவங்க நான் அசட்டை பண்ணுவேன்.
அதை குறித்தா நீங்க சொல்றார் எபிரேயர் நிருபத்திலே 12:16. வாசிங்க மறுபடி எபிரேயர் 12:16. லேபா ஹராக்கா பாக்கா. ஒருவனும் வேசிக்கல்லாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விட்டு போட்ட அவன மாதிரி இருக்க வேண்டாம். சீர்கெட்டவனாகவும் இருக்க வேண்டாம். சீர்கெட்டவனாக தன் பாகத்தை இழந்ததுனால சீர்கெட்டவனா போயிட்டான். அவனை அடையாளப்படுத்தி பேசுறாரு, சாட்சியா சொல்றாரு, இந்த மாதிரி இருந்துடாதீங்கப்பா, இந்த மாதிரி இருந்துடாதீங்க. இந்த பொதுவா நிருபத்தில் எழுதுறாரு, எல்லாருக்கும் எழுதுறாரு. பொதுவா நிருபத்தில் அந்த ஒருத்தன் இழந்துட்டான்ல, அதே மாதிரி எழுந்துடாதீங்க. ஆதியில் பெற்ற அபிஷேகத்தை இழந்தர உங்களை கர்த்தர் நினைப்பூட்டுறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்க, ஆதியில் கொண்டிருந்த அபிஷேகம் எங்க? நீங்கள் ஆரம்பத்தில் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தீர்கள், இப்பொழுது பிசாசுடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்களோ? யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, யூதாஸ் காட்டி கொடுப்பான், அதெல்லாம் நியமிக்கப்பட்டது. ஆனால் அவன் தன் ஸ்தானத்தை இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. 1:24 அப்போஸ்தலர் 1:24 அப்போஸ்தலர் 1:24. யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி அப்படின்னா எதிர்காலம் ஒன்று இருந்தது. யூதாசை குறித்து தான ஒரு ஸ்டடி பண்ணும்போது மற்ற எல்லா சீசர்களும் கலிலேயாவை சார்ந்தவர்கள், இந்த ஒருத்தனை மட்டும் வேற பகுதியில் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யூதாஸ் காரியத்துங்கிறது ஊரு, ஸ்கரியட், அந்த பகுதியில் இவனை மட்டும் தெரிந்து கொண்டார். மற்ற எல்லாரும் கலிலேயில் உள்ளவர்கள். இந்த ஒருத்தனை மட்டும் தெரிந்து கொள்ளும் போது, இந்த ஒருத்தனுக்கு மட்டும் பதவி கொடுக்கும் போது, இந்த ஒருத்தனுக்கு மட்டும் பணப்பைய கொடுக்கும் போது, எனக்கு கிருபையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் கொடுக்கும் போது எனக்கு ஒரு எதிர்கால உயர்வையும் கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். இழந்து போனார். ஏன் இழந்து போனா? மதிப்பு தெரியாததுனால, அலட்சியம் பண்ணதுனால, எதிர்காலத்தை குறித்து யோசிக்காததுனால. நமக்கு எதிர்காலத்தை குறித்து யோசிக்க, நான் இப்பொழுது பின்மாற்றம் அடைந்தால் என் சந்ததிகள் பின்மாற்றம் அடையும். நான் இப்போ அபிஷேகத்தை இழந்த என் தலைமுறைகள் அபிஷேகத்தை இழக்கும். என் தலைமுறைகளுக்கு அபிஷேகம் கடத்தப்படாது. நான் விசுவாசத்தை இழந்தால் என் தலைமுறைகள் விசுவாசத்தை இழக்கும். நான் தேவனை அலட்சியம் பண்ணால் என் தலைமுறைகள் அலட்சியம் பண்ணும். நான் அசட்டை பண்ணால் என் தலைமுறைகள் அசட்டை பண்ணும். எதிர்காலத்தை குறித்த யோசனை இருக்கட்டும். எதிர்காலத்தை குறித்த யோசனை இல்லாதனால் ஏசா பாகத்தை இழந்தான். தேவன் அதை குறித்து வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், ஆவியானவருடைய ஊந்துதலினால் இப்படி இருக்காதீங்கப்பா. நாமும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு அடையாளமாக, நம்முடைய குறைகள் அடையாளமாக மாறக்கூடாது, நம்முடைய நிறைவுகள் அடையாளமாக மாறட்டும். ஏன் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொல்றாரு. மோசையுடைய நிறைவு அடையாளமாய் மாறினது போல நம்முடைய நிறைவு, நம்முடைய நல்ல காரியம், நம்முடைய பரிசுத்தம் அடையாளமாக மாறட்டும். ஆகான் தவறு பண்ணினான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்தும் போது ஆகானுடைய தவறு இங்கே அடையாளமாக உணர்த்தப்பட்டது. அப்போ நம்ம இப்போ இழப்போமானால் பின்னாட்களில் நம்மை குறித்து அடையாளமாக சொல்லப்படும். இல்லை, காத்துக்கொண்டால் நம்மை குறித்து சாட்சியான அடையாளமாக சொல்லப்படட்டும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவர். பாகத்தை இழந்தவன். பாகம் எதை காண்பிக்கிறது? தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை காண்பிக்கிறது, ஆவியின் வரங்களை காண்பிக்கிறது. இரண்டாவதாக எபிரேயர் 12:16 ஒருவனும் வேசி கல்லனாகவும். இரண்டாவதாக இழந்தது யார் அப்படின்னா சிம்சோனை குறித்து தேவ தரிசனம், தேவ திட்டம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பிரதிஷ்டை இருந்தது. பிரதிஷ்டை தேவனாலே பேசப்பட்டது. சவரன் கத்தி அவன் மேல் படுவது இல்லை. பெறப்போகிற குழந்தையை குறித்து மனவாட்டி மனைவிட்டியின் தூதன் பேசுறாரு. அந்த குழந்தையை தருவேன், அது இப்படி இப்படி இருக்கணும், நசரனா இருக்கணும். அவன் பிரதிஷ்டை, தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டது. பிரதிஷ்டை என்றால் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் பிரதிஷ்டையை இழந்ததுனால இவனுக்கு கண்ணை இழந்தான். பார்ப்போமா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம்
நியாயாதிபதிகள் 16:19 வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:19 அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து, தலையின் 7 ஜடைகளை சிறப்பித்து பிரதிஷ்டை போச்சு. ஏமாத்திட்டே வந்தான். பலன் அங்க இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி கட்டுங்க, எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டான். அலட்டத்தக்கதா விசனப்படத்தக்கதா கேட்டபோது ரகசியத்தை வெளிப்படுத்தினான். பிரதிஷ்டையின் ரகசியத்தை வெளிப்படுத்தினான். பிரதிஷ்டையின் ரகசியத்தை வெளிப்படுத்தின போது அதற்கெதிரான போராட்டங்கள் நிற்க முடியவில்லை. பிரதிஷ்டையிலே தேவனுக்காக எடுத்த பிரதிஷ்டையில் தீர்மானத்தில் நிற்க முடியவில்லை. எடுத்த பிரதிஷ்டையில உறுதியாய் நிற்க தானியேலை குறித்து பார்க்கிறோம். தீர்மானத்தில் உறுதியா இருந்தான். ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் பண்ணி கொண்டான். தீர்மானங்களை நாம் எடுப்பது முக்கியம். நாம் உணர்ச்சி வசப்பட்டோ பல ஊந்துதலினால் தீர்மானங்கள் எடுக்கலாம். ஆனால் சில பிரச்சனைகள் வரும்போது, இடர்கள் வரும்போது நாம் தீர்மானத்தில் இருக்கிறோமா என்பதைத்தான் மிக முக்கியமாக யோசிக்க வேண்டியிருக்கு. சில விதைகள் விதைக்கப்படும் போது கற்பாறையின் மேல் விழுந்தது. விழுந்த விதைகள் கற்பால் விழும்போது இடரல்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும்போது சீக்கிரத்தில் முளைத்து சீக்கிரத்தில் பட்டு போகுது, நிற்க முடியாம போகுது. ஏன்? அது கற்பாறை மேல விழுந்துச்சு. மேல மணல் இருந்த மாதிரி கொஞ்சம் காமிச்சது, வேறு போக முடியல. ஆழமான வேறு போக முடியாததுனால் அது உபத்திரங்கள் வரும்போது இல்லாமல் போனது. நம்முடைய பிரதிஷ்டை ஆழமாக இருக்கட்டும். பிரதிஷ்டை ஆழமாக இருக்கட்டும். எந்தெந்த பகுதி நீங்க பிரதிஷ்டை பண்ண விரும்புறீங்களோ, பொதுவாக பிரதிஷ்டை பண்ணுவோம். குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுவோம். நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விதமாய் நம் பிள்ளைகளை வளர்க்க முடிகிறதா? வீடு பிரதிஷ்டை பண்ணுவோம். பிரதிஷ்டை என்றால் இது தேவனுக்காக என்ற நியமனம் பண்ணுதல். வாகனமாகும் போது வாகனத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம். பல விதங்கள், பொருட்கள் வாங்கும் போது நாமே பொருட்களை பிரதிஷ்டை பண்ணுவோம். ஆனால் அதை எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறோம்? நான் எந்த நோக்கத்துக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டேனோ அதற்காக நான் பயன்படுத்தப்பட வேண்டும். சிம்சோன் செஞ்ச ஒரு யுத்தமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிடையாது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான் நியாயாதிபதியா வச்சது. கடைசியில் பண்ண யுத்தம் என் 2 கண்களுக்காக பண்ண யுத்தம். 2 கண்ணுக்காக பண்ணான், இஸ்ரவேலுக்காக அல்ல. எப்பா, நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், உன்னை நியாயாதிபதியா இஸ்ரவேலுக்காக தான் வைக்கப்பட்டது. ஆனால் பண்ண யுத்தம் இந்த நிறைய பிடிச்சு வால்ல தீப்பந்த வச்சு அனுப்புனது எதுக்கு? தான் பஞ்சாதிக்காக. பண்ண யுத்தம் எல்லாம் யாருக்காக? தனக்காக. கடைசியில் 2 கண்ணுக்காக ஒரே தீர்வையா? உயிரோட அந்த நாட்களை பார்க்கலும் சாகும்போது அநேகரை கொன்று செத்தான். அந்த யுத்தம் கூட தன் ஜனத்துக்காக பண்ணவில்லை. பிரதிஷ்டை இழந்த நிலைமை. பிரதிஷ்டை இழக்கிறான். அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு, இரண்டாவதாக பலன் போச்சு. பலனை இழந்தான், பலன் போச்சு. பல பலனை இழப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? மூன்றாவது 21ஆம் வசனம், பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி கண்களை இழந்தான். கண்களை இழந்தான். 3 சி இருக்கும் 19ஆம் வசனத்திலையும் 21ஆம் வசனத்திலையும். சிறைப்பித்து, சிறுமைப்படுத்தி சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைப்பித்து பிரதிஷ்டை போச்சு. சிறுமைப்படுத்தி பிரதிஷ்டை போனதுனால யார் யாரெல்லாமோ சிறுமைப்படுத்த தொடங்குறாங்க. 3வது சிறைச்சாலை. விடுதலை இழந்தான் ஜெயிலுக்குள்ள. காரணம் வேசியை கண்டதினால். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு சிம்சோன் காசாவுக்கு போவாங்க. ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். கண்ணு பிரச்சனையாச்சு, கண்ணு பிடுங்கப்பட்டது. சிம்சோன் வேசிக்கலனாக இருந்து தன் பிரதிஷ்டையை இழந்தா. ஆனால் எது வந்தாலும், என்ன இல்லங்கள் வந்தாலும், பிரதிஷ்டை இழக்காத அநேக சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. உபத்திரவத்திலையும் நஷ்டத்திலையும் துக்கத்திலையும் பிரதிஷ்டை இழக்காமல் வாழ்ந்தவர்கள். வில்லியம் கேரி வெஸ்ட் பெங்கால் பகுதியில் அவர் மூலமாக எழுப்புதல்
பெங்காலி மொழியில வேதத்தை மொழிபெயர்த்தார் வில்லியம் கேரி. அவர் அந்த கோட்ஸ் சொன்னார், ரொம்ப அசை உண்டாக்குற கோட்ஸ். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட்னு சொன்னார். அவர் பெரிய அச்சு சாலையை உண்டு பண்ண தொழிற்சாலை. எதுக்கு? வேதத்தை அச்சிடும்படிக்கு. விரோதிகள் அதை எரித்து விட்டார்கள். அதில் இழப்பு. ஊழியத்தக இங்கே இறங்கின போது தன் பிள்ளை பலவீனப்பட்டு பிள்ளை மரித்து போகிறது. தான் பிள்ளை செத்ததை தானே தூக்கி அடக்கம் பண்ணுவார். தானே தூக்கி அடக்கம் பண்ணார். சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, அவரே தூக்கி போய் அடக்கம் பண்ணார். தன் பிள்ளை சாவு. இந்த அதிர்ச்சியில தன் மனைவி பைத்தியமாய் மாறி போனார்கள். வில்லியம் கேரியுடைய மனைவி. இந்த நிலைமையிலையும் உடன்கட்டை ஏறுதலை கொண்டு வந்தவர் இவர் தான். பின்னாடி வேற பேரை மாத்தினாங்க, அதுக்கு காரணம் அஸ்திபாரம் இவர் தான், வில்லியம் கேரி. அசைவை உண்டு பண்ணினார். வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். தன் மனைவி பைத்தியமா, தன் பிள்ளை இழந்தார். அந்த அச்சுசாலை முழுவதும் எரிக்கப்பட்டது. ஆனாலும் துவண்டு போகாமல், நான் இதற்காக இங்க வந்தேனே, அந்த பிரதிஷ்டையில உறுதியாயிருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கிறோம். ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். பிரிக்க மாட்டாது என்று இருதயத்தில் ஆழமான ஒரு தீர்மானம் இருக்கட்டும். ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாது என்று நான் நிச்சயம் பண்ணணும்ப்பா, நிச்சயம் பண்றேன்ப்பா. ஓட்டத்தை ஜெயமா முடிச்சிடணும், ஓட்டத்தை வெற்றியா முடிச்சிடணும். நான் பிரதிஷ்டை இழந்துடக்கூடாது. ஒருவேளை பிரதிஷ்டை இழந்திருப்பீர்களானால் நீ மறுபடியும் பிரதிஷ்டை புதுப்பிக்கப்படட்டும். நான் இதற்காக நியமிக்கப்பட்டவன், நான் இதற்காக நியமிக்கப்பட்டவன். இசை கீபோர்டோ பேடோ கிட்டாரோ பாடலோ இந்த தாளந்துகளை யாராக வளர்க்கப்படுவீர்களானால், நான் பொதுவாக ஆரம்பத்தில் அப்படி தான் சிலருக்கு தனியாக உட்காந்து நல்லா சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன், டோன்ட் பிளே சினி சாங்ஸ். ஆழமான தீர்மானம் பிரதிஷ்டை ஆலயத்தில் இருக்கும்போது பண்ணவில்லை என்றால் வெளியே போகும்போது நிற்க முடியாது. மோசே என்ற குழந்தை 3 மாசம் வீட்டில் உயிரோடு இருந்தனால தான், உயிரோட ஒழுக்கி வைக்கப்பட்டதுனால தான் நைல் நதியில் உயிரோட போச்சு. இன்னைக்கு ஏன் சபையில் இருக்குது உயிரோடு இந்த மாதிரி இருக்கு, ஆனால் ஏன் வெளியே செத்து போகுது? காலேஜ் போன போது, வேலைக்கு போன போது, வெளியே இருக்கும்போது, பீச்சில் இருக்கும்போது ஏன் அங்கே செத்து போகுது? நீ வீட்டிலே செத்தல இருக்க. நீ நாணல்பட்டில் உயிரோடு இல்லை தெரியுமா? பத்திரமாய் வளர்க்கப்பட்டு உயிர் இருந்துச்சுன்னா செத்து போற நைல் நதி, செத்து போற ஹாஸ்டல் என்கிற நைல் நதி, செத்து போற காலேஜ் என்கிற நைல் நதி, செத்து போற பிஜி என்கிற நைல் நதி, செத்து போற அகாடமிக் என்கிற நைல் நதி, செத்து போகிற எந்த ஈவெண்டா இருக்கலாம், எந்த காலேஜா இருக்கலாம், எந்த தங்குகிற இடமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அங்க போய் ஏன் செத்து போறோம்னா அங்க செத்து போகிற ஒரு பிள்ளைக்கு நானும் சமம் என்ற அர்த்தம். நாணல் பெட்டியை உருவாக்கு, உனக்கான நாணல் பெட்டியை உருவாக்கு. நம் குடும்பத்திற்கான நாணல் பெட்டியை உருவாக்கணும், தலைமுறைக்கான நாணல் பெட்டியை உருவாக்கணும். வெளியே போயிட்டு அவனை மாத்திட்டாங்க, அவனை மாத்துறது இல்லை, இவன் மாறிட்டான். மாத்த தான் செய்வாங்க, மாறாம இருக்கணும். மாறிட்டாலே பிரதிஷ்ட ஆழமா வேர் இருந்துச்சுன்னா மாறாது, மாறாது. அதான் ஆழமான பிரதிஷ்டை நீ இப்பவுமே எடுத்துரு. நீ சபையை விட்டோ இல்ல ஊரை விட்டோ வெளியே போறதுக்கு முன்னாடி ஆழமான பிரதிஷ்டை எடுத்துரு தம்பி தங்கச்சி. அப்ப இதை சொல்றதுக்கு ஆள் கிடையாது, உன்னை திட்டுறதுக்கு ஆள் கிடையாது, கேட்டுட்டு இருக்க ஆள் கிடையாது, போன் பண்ணி பேசிட்டு ஆள் கிடையாது. அந்த நேரத்தில் தேவன் ஒருவர் மட்டும் தான் இருக்கிறார். தேவனை சார்ந்து ஆழமான பிரதிஷ்டையை போடு. இல்லாத நேரத்தில் நிச்சயமா இழப்போம், நிச்சயமா மாறுவேன், நிச்சயமா சினிமாக்கு தான் வாசிப்பேன், நிச்சயமா கான்சர்ட் தான் போய் நிற்பேன், நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை தான் பண்ணுவேன், நிச்சயமா தியேட்டர் தான் ஓடி போவேன். ஆனா இங்க இருக்கும் போதே ஆழமான ஒரு அஸ்திபாரம் போட்டா சூழ்நிலைமைகள் வரும்போது நிற்க முடியுதா என்பதை யோசிச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். பைபிள் காலேஜுக்காக ஒரு 3-4 பசங்க போயிருக்கிறாங்க தூத்துக்குள்ள இருந்து. என்னுடைய மாப்பிள்ளை அதை முடிச்சுட்டு வந்ததுனால அவர் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் போயிருக்காங்க. அதில் இப்போ போயிருந்த போது ரீசெண்டாக ஒரு தம்பியுடைய அம்மா மாப்பிள்ளைகிட்ட அந்த காரியத்தை சொல்கிறாங்க. இப்படி காலேஜ் சரியில்லையாமே, பைபிள் காலேஜ் யார் சொன்னால் பரிசுத்தமாங்க கூடுற இடம்னு,
பைபிள் காலேஜ் நரகம், பைபிள் காலேஜ் பாவியில் கூடுற இடம். அது காலேஜே குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இத்தனை பேர் வெளியே வந்தானே, இத்தனை பேர் நல்லா இருக்கானே, ஊழியம் செய்கிறானே, காலேஜ் சரியில்லை. அவன் வந்தபோது முடி வெட்ட வித்தியாசமாக விட்டு வந்திருக்கான். இல்லை அங்கே வந்து சினிமாவே பார்க்காங்க, டீச்சர் கூட சினிமா பார்க்குறாரு. அதுக்கு என்ன, நீ எப்படி இருக்க? வெளியே போனால் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் நீ எப்படி உன் பிரதிஷ்டை காத்து கொடுக்கிறாய்? காத்தடிக்கினா காற்றை மாற்ற முடியாது, என்னை மாற்றிக்கொள்ளலாம். அநேகர் அப்படித்தான், காற்றை மாற்ற வேண்டும், பிரச்சனையை மாற்ற வேண்டும், இந்த இச்சையை மாற்ற வேண்டும் என்று அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நம்மை மாற்றி தள்ளிய போயிடுவோம். பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளாத சிம்சோன், தகப்பன் தாக்கி எவ்வளோ வேதனை இருக்கும். மலடியாக இருந்தவங்களுக்கு பிள்ளை, இந்த பிள்ளை பிறந்தனா என்ன பண்ணும், உங்களுக்கு என்ன பெயர் வைப்போம்? அதிசயம் என்ற பெயர் அங்கே விளங்கிச்சு. நான் கூட யோசிச்சிருக்கேன், எதுக்குப்பா மலடியாகவே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, எதுக்கு இந்த இவங்களுக்கு பிள்ளை? மலடியாக இருந்தா கூட அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே அந்த வேதனையில் வாழ்ந்து, நிந்தையில் வாழ்ந்து, அப்புறம் சரி அப்படியே வாழ்ந்து முடிச்சிருக்கலாம். ஆனாலும் இந்த பிள்ளையை பத்து, இந்த பிள்ளையும் தேவ திட்டத்தை பட்டு விலகி இதுக்கு அப்படின்றத யோசிச்சிருக்கேன். பிரதிஷ்டையை இழந்தான் சிம்சோன். மூன்றாவது ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, ஒரு கசப்பு வேறு சவுளுக்குள்ள முளைத்தி எழும்பிட்டு, நான் சொந்த மருமகன் மேல, தாவீது மேல காய் மகாரமா பகைக்கிறான். தெல்லு பூச்ச வேட்டையாடுக்கு மாதிரி வேட்டையாடுறான். மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தூரம் தான். சவுலே சொல்லுவாரு, எனக்கு நன்மை செஞ்சப்பா, நான் தீமை செஞ்சேன், ஆனால் எனக்கு நன்மை செய்யறியே. தீமை தான் செஞ்சார், தீமை தான் செஞ்சார். ஆனால் வேதம் சொல்லுகிறது கிருபையை விளக்கினார். 2 சாமுவேல் 7:15, 2 சாமுவேல் 7:15, 1 நாளாகும் 17:13, 2 சாமுவேல் 7:15 வாசிங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உனக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னேன். சவுல்ட்ட இருந்து கிருபை விலகிச்சு. கிருபை இல்லைன்னா இன்ஜின் இல்லாத காரு மாதிரி. கிருபை தான் நம்ம வாழ வைக்குது. கிருபை இல்லாமல் இருக்க முடியாதப்பா. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. கிருபையை இழந்து போனான் சவுல். சீக்கிரத்தில் வாழ்க்கை முடிந்தது, ராஜ்யபாரம் முடிந்தது. ராஜ்யத்தில் அடுத்த புத்திரர்கள் ராஜ்ய பதவியில் நிற்க முடியவில்லை. கிருபை இழந்தான். அதை குறித்து 1 நாளாகும் 17:13 சொல்லப்படுகிறது. கசப்பான வேறு முளைச்செலும்பிட்டுனா கசப்பு தான் இருக்கும், கிருபை இருக்காது. நமக்கு நிறைய கிருபை தேவை. கர்த்தருடைய கண்களில் மோசேக்கு, தாவீதுக்கு, நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல எங்களுக்கு கிருபை வேணும்பா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. வேதம் சொல்லுகிறது கிருபையின் மேல் கிருபை அடைந்து, கிருபையின் மேல் கிருபை தான் வரணும். ஆனால் கிருபையை இழந்து போகக்கூடாது. தேவன் நமக்கு பாராட்டின கிருபை 1 சாமுவேல் 16:14 பார்க்குறோம். கர்த்தருடைய ஆவி நீங்கினார். சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி நீங்கிச்சு, கிருபை நீங்கிச்சு. சிம்சோனை விட்டு கண்கள் போச்சு, பிரதிஷ்டை போச்சு, பலன் போச்சு. ஆனால் ஒரு வசனத்தை பார்க்கிறோம், போகிற முக்கியமான ஒரு வசனம், அது என்னை தொட்டது. நியாயாதிபதிகள் 16:20. நீ எல்லாரும் கவனிக்கும்படி நான் கேட்குறேன். நியாயாதிபதிகள் 16:20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தீர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால், பிரச்சனை வந்துட்டு, உபத்திரம் வந்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இச்சையாக கொண்டு வராங்க வந்துட்டு, அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், அந்த வாக்கியம் முக்கியம், கர்த்தர்
தன்னை விட்டு விலகினதை அறியாமல் கர்த்தரே போயிட்டாரு சிம்சோன் விட்டு. There is no presence of God in சிம்சோன். சிம்சோனுக்குள் தேவ பிரசனம் இல்லை. கர்த்தர் விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல வீட்டில் இருக்கிறது போல, சர்ச்சில் இருக்கிறது போல அப்படின்னு நினைச்சு நீ ஹாஸ்டலில் இருப்ப, காலேஜில் இருப்ப, அகாடமியில் இருப்ப. ஆனால் எப்பொழுதும் போல இருந்தாலும் ஆபத்து. எப்பொழுதும் போல அல்ல. நான் இன்றைக்கு புதிய மனுஷனை போல நான் புதிய கிருபையில் என்னை கர்த்தர் எனக்கு நிரப்புவார். எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். எப்பொழுதும் போல போவேன் முடியாது. ஆழமான தீர்மானத்தில் நிற்கவில்லை என்றால் எப்பொழுதும் போல நிற்க முடியாது. கர்த்தர் விலகிட்டார். கொலோசியர் 2:19 உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சிக்காதபடி பாருங்கள். இழந்து போகாதபடிக்கு. இன்னைக்கு நாம் தியானித்த பகுதி இழந்து போகாதே. எனக்கு தந்தவைகளை நான் இழக்கலை, தந்தவர்களை நான் இழக்கவில்லை என்று இயேசு சொன்னார். 3 காரியத்தை பார்த்தோம். பாகத்தை இழந்த ஏசா. பாகம் என்பது பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது, அபிஷேகத்தை காண்பிக்கிறது. புத்திர சுபிகாரம், அந்த ஆண்டவர் கொடுத்த சன்ஷிப், பிள்ளை என்கிற அதிகாரத்தின் ஆவியை காண்பிக்குது. 2வதாக பிரதிஷ்டை இழந்த சிம்சோன் வேசிக்கல்லனாய் மாறி தேவனால் கொடுத்த பிரதிஷ்டை, தேவனால் கொடுத்த நியமனம், பலனை இழந்தான். கர்த்தரையே இழந்தான். 3வது கிருபையை இழந்த சவுல். கிருபைலனா போச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சு. அதுக்கு மேலே என்ன வாழ்நாள் முடிகிற வரைக்கும் கிருபை வேணும்ப்பா, நான் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிடுவோம், அப்படியே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ரேமா ராக்கியாந்தராபாலா ஷீகாபா ராக்காத்தா. தேவன் நம்மை குறித்து எதிர்கால திட்டம் வைத்திருக்கிறார். நமக்கான பிரதிஷ்டை இருக்கிறது. நாமே ஏறெடுத்த பிரதிஷ்டை, தேவனால் நமக்காக ஊந்தப்பட்ட பிரதிஷ்டை இருக்கிறது. தேவன் நமக்கு தந்த கிருபை இருக்கிறது. யோசித்து பார்ப்போம். பாகத்தை இழந்துட்டேனா? ராக்காபாலா ஹந்தராபா ரேமா ஹந்துலாபா ஷீகாந்தாலாபாரா. பிரதிஷ்டை இழந்துட்டேனா? கிருபை இழந்துட்டேனா? இந்த சற்று சிந்தித்து பார்ப்போம். எல்லாருடைய கண்கள் மூடி சில வினாடிகள் அப்படி யோசிச்சு பாருங்க. இல்லைங்கள் கர்த்தர் தாவீதுக்கு கிருபை கட்டளையிட்டது போல கிருபையை கர்த்தர் தாவீது கட்டளையிடுகிறார். ரேமா ஹலா பாரா காத்தாரா ரீமா மாலா ஹந்தனா. சிம்சோன் தோத்துட்டாரு, கிதியோனை கர்த்தர் எழுப்புறாரு. கிதியோனை போல பிரதிஷ்டை உள்ள மனுஷனை என்ன மாற்றுங்க. ரேகா ராமா லா ஹந்தனா ராபா. பாகத்தை காத்துக்கொள்ளுகிறவனா என்ன மாற்றுங்க. லீபா ராஹந்தரா பாலா காபா. மாற்றுங்க ஆண்டவரே, தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இழந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும் அப்பா. பாடல் வரிகள் நான் பாடுறேன். குவைட் பிள்ளை நம்ம டைம் ஆச்சு, அதில் முடிஞ்ச உடனே அந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். நான் சில வரிகளை பாடும்போது மிஷினரிகளுக்காக கொடுக்க விரும்பினால் நீங்கள் கொடுங்க. மிஷினரி பை எடுத்து நீங்கள் மிஷினரி ஆஃபரிங் எடுக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. சொல்லுவோம். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த
இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 ரகபதரபா அல்லேலூயா ரே பரஷகி மரகதரபா அல்லேலூயா அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடணுமே, ஓடணுமே நான் ஓடணுமே, என் இயேசுவுக்கா நான் ஓடணுமே. பிதாவே, அப்பா, இழந்து போகாதபடிக்கு, ஒருவனும் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு, அதற்கு வஞ்சிக்கப்படும் போது வஞ்சிக்கப்படாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. கிருபை இழந்துடக்கூடாது, பிரதிஷ்டை இழந்துடக்கூடாது, பாகத்தை இழந்துடக்கூடாதப்பா. எங்களை நம்பி கர்த்தர் தந்தவைகளை இழந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கிருபத்தாரும் கிருபத்தாரும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. திரும்பி செல்லும்போது அவனுடைய பிரசன்னம் பாதுகாப்பு கூட இருக்கட்டும். இந்த வாரத்தின் ஒவ்வொரு பகுதியை, நிகழ்வுகளை, குடும்ப வாழ்க்கையை, பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. வாரத்தின் கன்வென்ஷன் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, குடும்பத்திற்கு, சபைக்கு, ஸ்தாபனத்திற்கு மிகுந்த பிரயோஜனமா மாறட்டும். திரும்பி செல்லும்போது பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனத்தினுடைய பிரசன்னம் பாதுகாப்பு இருக்கட்டும். பிரசனத்தை இழந்த, கர்த்தரை இழந்த சிம்சோனை போல் அல்ல, ஆவியை இழந்த சவுளை போல் அல்ல, பாகத்தை இழந்த ஏசாவை போல் அல்ல. கர்த்தர் வெறுக்கத்தக்கதா ஏசா மாறிட்டாரு. ஆண்டவர், இந்த நிலைமையில நாங்க போய்விடாதபடிக்கு கடைசி வரை எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்க தடுமாறும்போது எங்களை நேரடியா உணர்த்துங்கப்பா. இழந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கிருபை தார். கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு, கொடுக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. சில பிரயாசங்கள் கரிசனோடு விசாரிக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கனம் பண்ணும், ஆசீர்வதியும். நாங்கள் மிஷனரிகளுக்கு கொடுக்கும்போது வர்ற சகல ஆசீர்வாத சபையின் பிள்ளைகள் அறுவடை பண்ணட்டும் அப்பா. கிருபை கூட இருக்கட்டும். மதியானம் ஆண்டவர் எக்ஸ்போவை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி கொடுப்பீராக. வேத அறிவில் இன்னும் ஒருபடி நாங்கள் வளர்வதற்கு எங்களுக்கு காரணமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய சிநேகம், ஐக்கியமும், ஆளுகையும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு செல்லுங்கள்.